ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடம் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு 12th தமிழ் பொறுத்த வரைக்கும் பேட்டர்ன் வந்து 90 மார்க் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பொது தமிழ்ங்கிறதுனால பார்ட் 1 இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 14 1 மார்க் இருக்கும். இந்த 1 மார்க் பொறுத்த வரைக்கும் புக் பேக் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. லாஸ்ட் மினிட் வந்து 12ஆம் வகுப்பு மாணவர்கள் உங்களுடைய தமிழ் பொதுத் தேர்வு மார்ச் ஏப்ரலுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத வீடியோ மட்டும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய குருவினா, சிறுவினா, நெடுவினா எல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தான். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 × 6 இதில் நகரம் பட்டை திட்டிய வெள்ளை வைரமாகிறது விளக்கம் தருக. அடுத்து நிலையாமை குறித்து சவரி உரிக்கும் கருத்து யாது? இறைமகளாரின் நிலை கண்டு மக்கள் எவ்விதம் புலம்பினர்? அடுத்து பார்த்தீங்கன்னா நட இலக்கியல் பற்றி தொல்காப்பியம் கூறும் கருத்தை குறிப்பிடு. சங்க காலத்தில் தாய்வழி சமூக முறையில் பெண்கள் பெற்றிருந்த உரிமைகள் யாவை? அக்காலத்து கல்வி முறை மனைப்பயிற்சிக்கு உதவிய நூல்கள் எவை? அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மதிப்பெண் வினாக்கள் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சடாவு தந்தையாக ஏற்ற ராமன் ஆற்றிய கடமையினை எழுதுக. மனை திட்பம் அவசியான பண்பு என்பதை குரல் நீர் நின்று விளக்குக. ஏங்குழல் நீர் ஞானத்து இருள் அகற்றும் இடஞ்சுற்றி பொருள் விளக்கம் தருக. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 × 4 8 வேளாண் மேலாண்மை குறித்து நீவர் பரிந்துரையை எழுதுக. மணலில் எழுதியது முதல் கற்காலம் வரை எழுதிய முறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள். அதே மாதிரி இதில் பண்டைய விரிந்த குடும்பத்தின் தொடர்ச்சியை இன்றைய கூட்டு குடும்பம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சங்க பாடல்களுடைய ஒளிக்காலம் ஒரு குறிப்பிட்ட பண்பாகும். அணி பொறுத்த வரைக்கும் நிரல் நிறை அணி, சொற்பொருள் நிலை அணி நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக பப்ளிக்கில் கேட்பாங்க. ஸோ கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் இதில் இருக்கக்கூடிய கொஷின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. திணை பொறுத்த வரைக்கும் பாடல் திணை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழின் சீரமைமை திறம் வியந்து கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் பூர்வநோட்டை தொகுத்துள்ளது. அறிவுடைமை வாழ்வின் உயர்வுக்கு துணை நிற்கும் என்பதை வள்ளுவ மொழியில் நிறுவுக. குடும்பம் என்னும் சிறிய அமைப்பிலிருந்து சமூகம் என்னும் பரந்த அமைப்பு கட்டமைக்கப்படுகிறது எவ்வாறு? நிர்வாக மேலாண்மை குறித்து இறையன்பு கூறும் கருத்துக்களை தொகுத்துள்ளது. கிராமங்கள் தங்கள் முகவரியை இழந்து வருகின்றன, இது குறித்து உங்கள் கருத்தை விரிக்கும். பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட மொழி பற்று சமூக பற்று ரொம்ப முக்கியம். மனப்பாட பகுதி பொறுத்த வரைக்கும் தெய்வமணி மாலை படுமென குரல். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் தமிழ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரலுக்கான கவர்மெண்ட் அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.